இந்த வீடியோவில் காபிள் வர்ஸ் ஆர்ட் கோர் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். முக்கியமாக என்னோட சேர்மேன்ற சேர் மில்லியனாக எவால்வ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் எப்படி நீங்களும் இந்த மாதிரி காபிள் வர்ஸை உங்கள் மொபைல்லையே ப்ளே பண்ணலான்றதை பற்றி சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி பிஜி ஆர்ட் மேலே கிளைட் பண்ணி பறக்கிறதே ஒரு ஸ்வாக் தான். தம்பி ரைனோ ஒரே அடியில் அந்த குழியை ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். போடு தக்கிட்ட. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. நான் பாஸ் ஃபைட் பண்ணியிருப்பேன். ஜிம் பேட்டில் ஜெயிச்சு என்னோட ஃபஸ்ட்டு ஜிம் பேட்சையும் எடுத்திருப்பேன். இது மட்டும் இல்லை, ஈவியை சந்திரிச்சிருப்பேன், வீடு கட்டியிருப்பேன், நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். அப்போ வீடியோக்குள்ள போவோமா? ஃபஸ்ட்டு நான் எப்படி என் ஷோல்டரில் பீச்சு வச்சுருக்கேன், சைடில் இருக்கிற இந்த போக்கிமான்ஸ் எல்லாம் எப்படி பிடிச்சன்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. இந்த ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணும் போதே நான் போக்கிமான் பேர் வச்சு க்ரியேட் பண்ணிட்டேன். வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னே கொஞ்சம் லேக் இருந்துச்சு. ஷீ கொடுத்து உன்னோட ஃபஸ்ட்டு போக்கிமானை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் போக்கிமான்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பக்கத்துலேயே நிறைய போக்கிமான்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அப்போ தான் நான் என்னோட போக்கிமானை சூஸ் பண்ணேன். எப்பயுமே நான் சேர்மன்ட்ரு தான் எடுத்தேன். ஏன்னா அதை யூஸ் பண்ணி நம்மளால் தேர்ட் எவல்யூஷன்லேயே பறக்க முடியும். அதுக்கோசம் தான் எப்பயும் போல் 10 போக்கி பால்ஸும் ஒரு சில ஐட்டம்ஸும் கொடுத்துருந்தாங்க. இந்தியா பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணலை என்னோட ஃபர்ஸ்ட் போக்கிமானான சேர்மேன்ட்ரை ரிலீஸ் பண்ணேன். அப்போ ஸ்டார்ஸ் எல்லாம் பறந்துச்சு, அதுவும் கத்திட்டு இருந்துச்சு. அதை நான் ஷிஃப்ட் கொடுத்து என் ஷோல்டரில் உட்கார வைக்க ட்ரை பண்ணேன். இருந்தாலும் சேர்மேன்ட்ரை என் ஷோல்டரில் உட்கார வைக்க முடியல. இதை செக் பண்ணிட்டு இருந்த கேப்பில் இங்கே எக்கச்சக்கமான போக்கிமான் திடீர்னு ஸ்பான் ஆயிருச்சு. எக்கச்சக்கமான போக்கிமான்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு டேரெக்டாக மரத்தை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் இங்கே ஒரு வேஸ்டோன் இருக்கிறதையும் செக் பண்ணேன். வேஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே வேணாலும் ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆனால் மொபைலில் ப்ளே பண்ணும்போது இதை யூஸ் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேக் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்போ தான் பம்கின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டேரெக்டாக வில்லேஜை தேடி போக ஆரம்பித்தேன். இவன் கிட்ட போன உடனே எனக்கு ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு. நான் எதுவுமே கிளிக் பண்ணல. சரி வாடா சண்டை போட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என் போக்கிமானை யூஸ் பண்ணி ஒரு சில அட்டாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். எப்பயும் போல் நான் தான் தோத்துட்டேன். சேர்மேன்ட்ருக்கு வேறு ஹெல்த் இல்லை. ஏதாவது போக்கிமான் சென்டரை கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆப்ரிகாட் ட்ரீ இருந்துச்சு. அதையும் எடுத்துகிட்டு பக்கத்தில் என்னமோ ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கிட்ட போனால் அது ஒரு பாஸ் ஃபைட்டு. பட் இப்போதைக்கு நான் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இல்லை. அதனால போக்கிமான் சென்டரை தேடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நடுவில் நிறைய போக்கிமான்ஸை பார்த்தேன். வித்தியாசமாக இருந்துச்சு. திடீர்னு நைட்டும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெளியே போயிட்டு உள்ளே வந்து பார்க்குறேன், என் பக்கத்துலேயே பீச்சு நடந்து போயிட்டுருக்கு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா லெவல் 1 தான். இதை ஈஸியாக பிடிச்சிடலாம், அசால்ட்டாக பிடிச்சிடலாம் தான் நானும் நினச்சேன். ஆனால் லிட்ரலி நான் 4 போக்கிபால் போட்டு மாட்டல. அதுக்கப்புறம் ஒரு ரெட்டாவை பிடிச்சிட்டு வந்து அட்லீஸ்ட் சண்டை போட்டாது பிடிப்போன்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் ஒரு போக்கிபாலை போட்டு பார்ப்போமேன்னு பார்த்தா அதுலேயே மாட்டிருச்சு. இந்த பீச்சு அது என் ஷோல்டரில் உட்கார வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த பீச்சு என் ஷோல்டர் மேலே ரொம்பவும் க்யூட்டாக உட்காந்துக்குச்சு. நீங்களும் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேவுக்குள்ளே இறங்கி கொஞ்சம் ஸ்டோன் டூல்ஸை மட்டும் செஞ்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன். திடீர்னுட்டு ஒன்று ஸ்பான் ஆச்சு. என்னடான்னு பார்த்தா ஜிம்மு. நான் இன்னும் வில்லேஜை கூட கண்டுபிடிக்கல, அதுக்குள்ளே எனக்கு ஜிம்மே கிடச்சிருச்சு. இப்போதைக்கு நான் சண்டை போடுற மைண்ட் செட்டில் உள்ளே போய் ஹீல் மட்டும் பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கே ஒரு அக்கா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி தூங்கலான்னு சொல்லிட்டு பெட்டை விட்டு தள்ளி விட பார்த்தேன். இருந்தாலும் வேணாம், ஜிம் லீடரே தூங்கலாம், ஆனால் இவங்க உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ஜிம்மை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வாட்டர் டைப் போக்கிமான் வேணும்னு சைடாக பிடிச்சேன். அது வெளியே வந்துருச்சு. இருந்தாலும் வெளியே வந்த காண்டில் என்னை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த சைடக்கையும் பிடிச்சிட்டேன். உங்கள் ஃபோன் ஷேடர் ஆன் பண்ணும் போது தாங்கிச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். பட் எனக்கு தாங்கவே இல்லை, அதனால ஷேடர்ஸை ஆஃப் பண்ணிட்டேன். பி பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே இருந்தே என்னோட பிசி ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் என் ரட்டட்டாவை மட்டும் உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் தண்ணிக்குள்ளே இருந்த ஒரு மானுமெண்ட்டில் இருந்த செஸ்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகும்போது தான் இங்கே ஒரு பயங்கரமான போக்கிமானை பார்த்தேன். பட் இது லெவல் அதிகம், இதை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த இன்னொரு சின்ன போக்கிமானை பிடிச்சேன். அதான் இத்தனை போக்கிமான் இருக்கே, ஜிம் பேட்டில் பண்ணுவோன்னு சொல்லி போனேன். ஆனால் ஒரே போக்கிமான் என்னோட 4 போக்கிமானையுமே முடிச்சு விட்டுருச்சு. லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால லெவலை ஏற்றிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி போக்கிமான் கேமை உங்கள் மொபைல்லே ப்ளே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடை எப்படி கட்டினேன்னு பார்த்துட்டு வாங்க. நான் இந்த வீட்டை கட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே ஒரு வேஸ்ட் ஒன்று தெரிஞ்சிச்சு. அதையும் போய் ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்துட்டேன்.
டெலிபோர்ட் பண்ணி கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். நான் இங்கே வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே ஈவி நடந்து போயிட்டு இருந்துச்சு. இது லெவல் 29 தான், இருந்தாலும் பிடிக்கலான்னு நினச்சி தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் என் 4 பொக்கிமானையுமே சாகடிச்சிருச்சு. என்னால் கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. அட்லீஸ்ட் வீடியாவது கட்டி முடிப்போன்னு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். வீடியும் ஓரளவுக்கு கட்டி முடிச்சிட்டேன். வாங்க உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வீடு மட்டும் கட்டல, என் 4 பொக்கிமானையுமே கஷ்டப்பட்டு லெவல் ஏற்றிருக்கேன். இந்த வீட்டில் கொஞ்சம் சோஃபாலாம் இருக்கும், இதில் இப்படி உக்காந்துக்கலாம். பட் இதை பார்க்கும்போது உட்கார்ற மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில ஃபர்னிச்சர்ஸ்லாம் இந்த வீட்டில் போட்டிருக்கேன். மேலே இருக்கிற ஃப்ளோரில் ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரியான ஃபர்னிச்சர்ஸை நீங்கள் மொபைலில் ப்ளே பண்ணும்போது யூஸ் பண்ணுங்கள். பட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லேக் அடிக்கும். நான் ரொம்ப நேரம் சண்டை போட்டு லெவலப் பண்ணதில் என் சேர்மெண்டர் இப்போ எவால்வ் ஆக போகுது. அதை நீங்கள் பாருங்கள். அதை சுற்றி ஒரு பபுல்லாம் வந்து பயங்கர மாசாக எவால்வ் ஆச்சு. அப்போ எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டும் அன்லாக் ஆச்சு. பார்க்கவே மரண மாசாக இருக்கான். பயங்கரமாக அவன் வாளோட நெருப்பு எல்லாமே மாசாக இருந்துச்சு. சரி, உடனே ஜிம் பேட்டில் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். நீங்கள் மொபைலில் இந்த மாதிரி காபிலூர்ஸை ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைட்டு மட்டும் கொஞ்சம் லேகிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நானும் இவன் கூட 10-15 வாட்டிக்கு மேலே சண்டை போட்டு தோற்று போயிட்டு இருந்தேன். இருந்தாலும் நடுவில் ஆஷ் கெச்சம்லாம் வந்து என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தார். அவர்கிட்ட இந்த 2 பொக்கிமான் இருந்துச்சு. அவர்கிட்ட மொக்க பொக்கிமான் தான் இருந்தனால ஆஷ் கெச்சமை நான் ஈஸியாக தோக்கடிச்சிட்டேன். அதுக்கு எனக்கு ஆஷ் கெச்சமோட தொப்பி கூட கிடச்சிச்சு. இந்த தொப்பியை என்னால் எந்த ஒரு பொக்கிமான் மேலேயும் மாட்ட முடியல. இருந்தாலும் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இந்த ஜிம் பேட்டில் நான் ஜெயிச்சிட்டேன். இந்த ஜிம் பேட்சை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. லிட்ரலி 2 மணி நேரத்துக்கு மேலே இவன் கூட மட்டுமே சண்டை போட்டுட்ருப்பேன். ஒரு வழியாக எனக்கு ஜிம் பேட்சையும் அப்புறம் ஜிம் பேட்சை வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸையும் தந்திருக்கான். அப்போ ஒரு பிஜி ஆட்டோவையும் பிடிச்சேன். பட் இந்த பிஜி ஆட்டோவை நான் பிடிப்பேன்னு நினச்சே பார்க்கல. சும்மா போக்கிபாலை போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். மாட்டாதுன்னு தான் நினச்சி வீடியோ ஆஃப் பண்ணேன். ஆனால் வீடியோ ஆஃப் பண்ண அடுத்த செகண்ட் மாட்டிருச்சு. இதை பிடிக்கிறதுக்கு இந்த அல்ட்ரா பால் தான் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணிச்சு. இதோட சைஸை கம்பேர் பண்ண என் சேர் மில்லியனை இறக்கி விட்றேன். சேர் மில்லியனை விட பல மடங்கு சைஸில் அதிகம். இதை யூஸ் பண்ணி நம்மளால் பறக்க கூட முடியும். அதுவும் அல்டிமேட்டாக வளைஞ்சு பறக்க முடியும். பயங்கர மாசாக இந்த பூமியை அப்படியே ஷேக் ஆகி வளையிறது எல்லாமே பயங்கர ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அல்டிமேட்டாக இதை யூஸ் பண்ணி பறந்துட்டு இருந்தேன். இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரியான காபிள்வர்ஸ் கேமை உங்கள் மொபைலில் ப்ளே பண்ணுறதுக்கு பொஜோ லான்ச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். பட் ஒரு சில லேக் இருக்கும். இருந்தாலும் இன்னும் ஒரு சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணலாம். அந்த ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சிக்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதெல்லாம் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அப்படி பறந்துட்டு இருக்கும் போது எனக்கு ரூயின் போர்ட்டல் கூட கிடச்சிச்சு. அதெல்லாம் லூட் அடிச்சுட்டு பறந்துட்டு இருக்கும் போது தண்ணியில் விட்டால் என்ன ஆகும்னு செக் பண்ணுறதுக்கோசம் தண்ணியில் கிராஷ் லேண்ட் பண்ணேன். பயங்கரமாக மோதி என்னை தள்ளி விட்டுட்டு அது பாட்டிக்கு பறந்துட்டுருக்கு. அப்புறம் நிலத்துக்கு போய் அந்த பிஜிஆட் மேலே ஏறி பறந்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு வில்லேஜையும் கண்டுபிடிச்சேன். வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும் போது மேலே என்னமோ ஜொலிக்குதேன்னு போய் பார்த்தா அது ஒரு பாஸ் ஃபைட்டும் பண்ணேன். பட் அதில் என்ன ஒரு சிக்கல் ஆயிடுச்சுன்னா, ஒரு பொக்கிமான் தான் ஒரு பாஸுக்கு. என் பீக்கச்சுவை இறக்கி விட்டு தான் சண்டை போட்டேன். இருந்தாலும் ஒரே அடியில் என்னை முடிச்சு விட்டுருச்சு. நைட் டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு ரைஹானையும் பிடிச்சேன். அந்த ரைஹானும் ஒரு 8வது 9வது லெவல் தான். அதை வச்சு ரைட் பண்ணி பெரிய குழியெல்லாம் ஜம்ப் பண்ணி தாண்டி விளாண்டுருந்தேன். ஃபஸ்ட் டைம் ஈஸியாக தாண்டிருச்சு, செகண்ட் டைமும் ஈஸியாக தாண்டி இருக்கணும். பட் லேகுனால ஸ்ட்ரக் ஆகி கீழே வந்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே என் வீட்டுக்கு வந்துட்டு ரைஹான் மேலே ரைட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் என் சேர்மில்லியனை சாரிசாடாவும் எவால்வ் பண்ணியிருப்பேன். மிஸ்டியவும் தோக்கடிச்சிருப்பேன். நிறைய ஃப்ளையிங் சிட்டிஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட்ரியான போக்கிமானை பார்த்து பிடிக்கவும் செஞ்சுருப்பேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் பார்ட் 2ல் காட்டுறேன். இன்னும் நான் என்னென்ன போக்கிமான்ஸ் பிடிக்கணுன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக பிடிக்கிறேன்.